அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களுக்கு தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? எதுக்கெடுத்தாலுமே மனசு இடிஞ்சு போயிடுதா? இன்னமும் நிலமை ரொம்ப மோசமாக போயிடுமோ? ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? முன்னாடியெல்லாம் இப்படி எதுவுமே இல்லையே, இப்போ ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல? ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனா கூட மைண்ட் அப்செட் ஆயிடுது. மற்றவங்கள மாதிரி இயல்பாக இருக்க முடியல. நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்போ ரீசண்டாக இந்த காலகட்டத்தில் எனக்கு இப்படி ஆகுது? என்னால் ஜாலியாக இருக்க முடியல. காலம் எல்லாத்துக்கும் எனக்கு பதில் சொல்லும், என்னை குணப்படுத்திடும். ஆனால் எனக்கு இப்போ நம்பிக்கை இல்லை, வாழ பிடிக்கல. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. நான் எதுக்கு உயிர் வாழணும்? எதுக்கு எனக்கு என் மேலே இவ்வளோ அன்பு மற்றவங்க செலுத்தணும்? இவங்க மேலே நான் எந்த பிரதிபலனும் கொடுக்காம இருக்கேனே அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் புலம்பிட்டு அழுதுகிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்போது இதுக்கெல்லாம் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சரியாயிருமில்ல, கொஞ்ச நாளில் சரியாயிருமில்ல. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி அப்செட் ஆகி நம்ம கற்றுனோம், டென்ஷன் ஆனோம், இந்த பொருளெல்லாம் தூக்கி உடைச்சோம், எல்லாத்து மனசையும் காயப்படுத்திட்டோம், என்னையும் காயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இதை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திச்சுட்டே இருக்கிறதுனால தான் உங்கள் நிலைமை மேலும் மேலும் மோசமாயிட்டே இருக்குது. அப்போ நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் முறை உங்களோட சிந்தனையும் எண்ணமும் உங்களுக்கு எதிர்வினையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, இயல்பு நிலையில் செயல்பட விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி எதுவுமே இப்படியெல்லாம் இல்லையே, நல்லா இருந்தனே, ஹாப்பியாக இருந்தனே, குடும்பத்தோடு இருந்தனே, பொருளாதாரத்தில் நல்லா இருந்தது, இப்போ வேலை செய்யணும்னா கஷ்டமாக இருக்குது, கிச்சனுக்கு போனால் எரிச்சலாக வருது, குழந்தைகளை பார்த்தா எரிச்சலாக வருது, ஹஸ்பண்ட் பேசினா கோபம் வருது, என்னோட அன்றாட வேலைகள் செய்யும் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி உங்கள் எண்ணத்தோட செயலோட நீங்கள் அதிகமாக போராடிட்டு இருக்கிறீங்களா? இதுக்கு ஒரே தீர்வு, மருந்து மாத்திரையினால் இது குணப்படுத்த முடியாது. உங்களோட மன அறிவு பதிவை மறுசீரமைக்கும் பொழுது தான் இதற்கு சரியான தீர்வு வழிமுறை கிடைக்கும். அப்போ ஆரம்ப காலத்திலிருந்து நீங்கள் பிறந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் என்னென்ன வார்த்தைகளுக்கு எப்படி அர்த்தம் பதிவேற்றி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் பார்த்தது, கேட்டது, கெட்டது, இதுதான் உங்களோட அறிவு பதிவு. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது, சந்தோஷங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும். அப்போது உங்களோட அறிவு பதிவு எதை நோக்கி எப்படி ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் ஒவ்வொரு பதிலாக பதிவேற்றி வச்சுருக்குதுங்கிறதுல தான் உங்களோட சந்தோஷம் அடங்கி இருக்குது. அப்போ யார் பேசினாலுமே உங்களால் கேட்க முடியல, யார் சொல்கிறதையும் விரும்ப முடியல, தானும் போய் மற்றவங்கக்கிட்ட பேச முடியல, யாராவது பேசினாலே இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற நிலை உங்களுக்கு அதிகமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தால் இதுக்கு காலம் நேரம் உங்களுக்கு பதில் தராது, வளர்ச்சி கொடுக்காது, உங்களுக்கு மன நிறைவை கொடுக்காது. இதற்கான உளவியல் நிபுணரை நீங்கள் அணுகி இதற்கு வழிமுறைகளை நீங்கள் எடுத்து அதை செயல்படுத்தும் போது நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். நான் இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் போனேன், மாத்திரை சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே கேட்கலன்னு நிறைய பேர் எங்ககிட்ட சொல்கிறாங்க. இது மருந்துனால் கொடுக்க முடியாது, வைரஸ் கிருமிக்கு தான் மருந்து, மனசு பிரச்சனைக்கு மனோதத்துவம் தான் உங்களுக்கு வழிவகுக்கும். அப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க பெரும்பாலும் உங்களுக்கு குறைவாக இருப்பாங்க. உங்களாலையும் அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸோ மென்டார்ஷிப்போ கொடுக்குறவங்க கூட உங்களால் இன்ட்ராக்ட் பண்ணவே முடியாது, வெறுப்புணர்வை கொடுக்கும், 1008 கேள்விகள் திரும்ப திரும்ப வரும். அப்போ அதை கிளாரிஃபை பண்ண தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். அப்போ நீங்களே ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு, நீங்களே ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு, மற்றவங்க இது சொன்னதுனால எனக்கு இப்படி டிஸ்டர்ப் ஆகுது, மற்றவங்க பாசிட்டிவாக சொன்னால் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, மற்றவங்க நெகட்டிவாக சொன்னால் டிஸ்டர்ப் ஆகுது, மற்றவங்க ரியாலிட்டியாக சொன்னால் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லி சமூகத்தோட, அதாவது குடும்பங்கிறது தான் ஃபஸ்ட்டு சமூகம், அந்த குடும்ப நபர்களையே வெறுக்கிறீங்க, ஒதுக்குறீங்க, இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுருது. அப்போது உங்களுக்கு பாசிட்டிவாக பேசினா பிடிக்காது, நெகட்டிவாக பேசினா பிடிக்காது. ஏன்னா உங்கள் மனசு அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இது உங்கள் மேல் தவறில்லை, உங்களுக்கு பதிவான அறிவின் பாதிப்பு தான். இதை மறுசீரமைக்க தான் எங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவியாக இருக்குது. எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். சிலர் பார்த்திங்கன்னா எப்போவுமே எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, கோபமான முக அமைப்பிலேயே இருப்பாங்க, யார் கூடயே அட்டாச்மெண்ட்டாக பேச மாட்டாங்க, ஒரு விலகி விலகி போவாங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுவாங்க, அவங்க பேசுகிற விதமே ஒன்று ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது எல்லாமே அவங்களோட குறை கிடையாது, அவங்களோட அறிவு பதிவில் ஏற்பட்ட பாதிப்பு. இதை மறுசீரமைத்து வளர்ச்சிக்கான வழிகளை உருவாக்கவில்லை என்றால் இதே இவர்கள் உடலையும் மனதையும் பாதித்து இவர்கள்
தனிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கும் கூட போயிடுவாங்க, தனிமைப்படுத்திக்குவாங்க. இதுதான் அவங்களோட பிரச்சனையாக மாறிடும். இதிலிருந்து விடுபடுறதுக்கு தான் உங்களுக்கு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் தேவைப்படுகின்றது. காலம் நேரம் உங்களுக்கு பதில் தராது, வளர்ச்சி கொடுக்காது, உங்களுக்கு மன நிறைவை கொடுக்காது. வைரஸ் கிருமிக்கு தான் மருந்து, மனசு பிரச்சனைக்கு மனோதத்துவம் தான் உங்களுக்கு வழிவகுக்கும். அப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க பெரும்பாலும் உங்களுக்கு குறைவாக இருப்பாங்க. உங்களாலையும் அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியாது. வெறுப்பு மனநிலையும், சங்கட மனநிலையும், விரக்தி மனநிலையும் என்ன ஆகப்போகுதுங்கிறது இதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி உங்கள் திங்கிங் தாட் போயிட்டே இருக்கும். உங்களோட சிந்தனை, எண்ணம், செயலில் நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறப்ப நீங்கள் ஒன்றையவே திரும்ப சொல்லலாம், இல்லை ஒரே செயலை பல வழிகளில் மாற்றி மாற்றி சொல்லலாம். இது மற்றவங்களுக்கு புரியாது, மற்றவங்களுக்கு வெறுப்பை கொடுக்கும், மற்றவங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும். உங்களை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க, உங்ககிட்ட பேசுகிறத தவிர்ப்பாங்க, நீங்களும் பேசுகிறத தவிர்ப்பீங்க. இந்த மாதிரி சமூக தொடர்புலையும் பல சிக்கல்களை உண்டாக்குது. அப்போ உங்களுக்கான ஒரு மென்டார்ஷிப் தேவைப்படுறப்ப உங்களோட சந்தேகங்கள், கேள்விகள் உங்களை தொலைச்சி எடுத்துகிட்ருக்கு, உங்களை நிம்மதியற்ற நிலைக்கும் கூட தள்ளி விட்டுருது. இது மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது, மற்றவங்க தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு தான் உங்களுக்கு உளவியல் நிபுணரின் வழிகாட்டுதலும் மென்டார்ஷிப்பும் தேவைப்படுது. அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், எண்ணங்கள், சிந்தனைகள் நீங்கள் பலாயிரம் முறை கேட்டாலும் அதற்கான விளக்கங்களை சரியான முறையில் உங்களுக்கு எடுத்துரைத்து அதற்கான வழிகளை, வளர்ச்சிக்கான வழிகளை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும், வளர்ச்சியடைவதற்கும், மேன்மையடைவதற்கும் உள பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.